இருக்கிறீர்களா? நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. வணக்கம் மகளே, வெல்கம் பேக் டு. என்னடா ரொம்ப நாள் கழிச்சு விட போகிறான்னு பார்க்குறீங்களா? அது ஒரு சுச்சுவேஷன். என்ன பண்ணுறது, எது கேமரா பண்ணால் மைக் சரியில்லை, மைக் பண்ணால் கேமரா சரியில்லை. ஏதாவது ஒரு கண்டென்ட் கிடைக்கிறது போகிறோம். திடீர்னு ஏதாவது கண்டென்ட் வந்துச்சுன்னா எடுத்து போட்டுற வேண்டியதான். அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னா, சும்மா ஈரோடு ஒரு டான்ஸ் போகலான்னு போயிட்டுருக்கேன். டைம் என்ன ஆச்சு? டைம் 3:15 ஆச்சு. 4 மணிக்கு போனாலும் ஏதாவது சரி விடுங்க, அது ஒன்று சொல்லலாம். ஃபுல்லாக பெட்ரோல் அடிக்காமல் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஷிஃப்ட் முடிச்சு போயிட்டுருக்காங்க. ஷிஃப்ட் முடிஞ்சாலுமே அது சரி விட அவங்களும் வந்து ஐயோ காற்று சூற காற்று அடிக்குது. பேசுறது கரன்னு கேட்குன்னு நினைக்கிறேன் நயமா. சிலிண்டர்காரர் அங்கிள் அதான் பாதி சுற்றி ஒரு சேஃப்டிக்காக இருக்கணும். இட்லி போய்ப்புற இடம் பஸ்ஸில் போகிறோம், தூக்கிட்டு போயிட்டானே நம்மளுக்கு. இன்னைக்கு சுரேஷ் கிழிஞ்சு தொங்குறாங்க. மாட்டோம் நான் இனிமேல் வீடியோ வரும், அதுக்கு நான் போயிருப்பேன். ஆண்டி இங்க பாருங்க, ஆண்டி ஆயா அவங்கெல்லாம் பயந்துடல. எப்படி பில்லா வந்தா பார்த்தீங்களா தாத்தா, போலீஸாவது ப்ளீஸாவது நான் வருவேண்டா அப்படின்னு வந்துட்டு இருந்தாரு. ஃபோக்கஸ் கட்டுறாங்க சம்திங் ராங். வாலி பார்க்குறாங்களே, நாங்கள் ஒரு வாலி பார்க்க நீங்கள் வேறு தண்ணி வேறு வாங்கி குடிக்கிறாங்க. மடக்குன்னு ஐயோ ரோடு தாங்க. வேலை செய்கிறானுங்க போதுன்னு வேலை செஞ்சுட்டு வரானுங்க. பாலத்தையும் முடிக்க மாட்டேங்க. சரி கீழே ரோட்டை போகணும், ரோட்டை வேறு நல்லா இருந்த ரோட்டை குழி புரைச்சி வச்சுக்கிட்டு ஒரு 20க்கு மேலே இந்த ரோட்டில் போக முடியாதுங்க. ரொம்ப இது. அது இல்லாமல் டிராஃபிக்கு, புழுதி எல்லாம் மிக்ஸ்டு வண்டி. புது வண்டி நீங்கள் வாட்டர் சர்வீஸ் அடிச்சுட்டு போனீங்கனாலே சரி, பள்ளிப்பாளையத்தில் அடிச்சுட்டு போனீங்கன்னா சரி, அடுத்த செகண்டே உங்களுக்கு வந்து சும்மா பவுட் அடிச்ச மாதிரி ஆகிடும். ஐயோ முன்ட்டு இழுத்துட்டு சாரிங்கக்கா, அக்கா பயந்துட்டாங்க. வண்டி வந்து ஸ்கிட்டு இழுத்துட்டுச்சு. அக்கா ஐயோ விட்டுற போகிறான் அப்படின்ட்டு அலாட் ஆகிட்டாங்க. கூட வெள்ளம் சொல்ல கட்சிக்கு இது சேர்ந்துட்டானுங்களா? அக்கா பயந்துதான் பார்க்கணும். ஐயோ கொல்ல வந்துட்டாட்டா அப்படின்ட்டு. மண்ணா இருந்ததா கீழே, அதனால இழுத்து விட்டுருச்சு கீழே, வேற ஒன்றும் இல்லை. ஆனால் குறுக்க வந்துடாதீங்கண்ணா. சிஎம்எஸ் அப்படின்னா ஆனால் யாராவது வந்தீங்களா? இருங்க சந்தில் பூந்துக்கிறேன். ஒட்ட கம்பி. என்னடா அது பேங்க்கான மணிக்கு கொண்டு போகிறாங்களா? சுற்றி வேலிக்கு தான் கொண்டுருக்கு. இப்படி பேங்க் இது இருக்கா? சிஎம்எஸ். ஆஹா போலீஸ் அங்கிள் டிஸ்கவரா? சூப்பர். மூட்டை கீழே வர மாதிரி இருக்குது. அடடா இண்டிகேட் பாருங்க எப்படி அடி வாங்கிட்டு இருக்குது. இப்படி ஒரு 3 லோடு ஏற்றினாருன்னா இண்டிகேட் ஆயுசம் முடிஞ்சிடும். சரவணா வாடா டெலிஃபோன் நம்பரா? ஆப்போசிட் ரோடு வந்துட்டு இண்டிகேட். பரவாயில்ல, தப்பு. இந்த மாதிரி வரதை கூட விட்டுறாங்க. ஆப்போசிட்ல வந்துக்கிட்டே சொல்லி வாய முடியல, இதுக்குள்ளே வராரப்பா. பார்த்துட்டே இருக்கிறது இங்கே போல. ரோட்டை பார்க்கணும். சார் வண்டியில் போகிறது சைக்கிளில் போகலாம், நல்லா இருக்கும். வாங்கம்மா வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டீங்களா? நான்லாம் நிறுத்திட்டேன், அவங்களும் நிற்கிறாங்க. நான் போனால் அவங்களும் போகிறாங்க. யார் போகிறது, என்ன போகிறது, எதுன்னு தெரியல. தாத்தா
இல்லை சும்மா நம்பர் போட்டு காணும். அண்ணா புது வண்டிங்களா? ரொம்ப புது வண்டி தான். ஒரு நம்பர் படி கீழே வந்துருக்குமோ? ஆமாம் ஆமாம், கீழே விழுந்திருக்கும். நம்மளது என்னைக்கு கீழே போகும் விழுவுன்னு தெரில. அதுக்குள்ளே நான் மாட்டிடணும். நெல்லிக்காய், ஆப்பிள் இது போக மாட்டானுங்க. ஹெவி லோடு போல். மாங்காய்கள், நெல்லிக்காய்கள் ஒரு 10 ரூபாய் வேணுன்ட்டு வீட்டுக்கு போகிற வரைக்கும் பொறிச்சுக்கிட்டே போகிறது. வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? அப்படி பார்த்துச்சு அப்படின்ட்டு நாமக்கே தப்பா வந்துட்டோமா? இல்லை இல்லை அப்பா என்ன கொஞ்சம் பயந்துட்டேன். வேற ஒன்றும் இல்லை. ஆண்டி அந்த ஆண்டி பண்ண வேலைங்க. அவர் பாவம் ஆக்சில் பெட்ரோல் வீணை நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த ஆண்டி டியோல வந்துட்டு சரன்னு போயிடுச்சுங்கிறேன். இல்லை பிளடி இடியட். இதாங்க திஸ் இஸ் ஆண்டி. ஆண்டியா உங்களுக்கு தெரியல. இல்லை ஆண்டி தாங்க ரொம்ப ஆண்டி தான். எதுக்குள்ள போகணும்? சுற்றிக்கிட்டு போயிடணும். கரெக்டாக தான் போகிறோம். மொபைல் எக்ஸ்பிரஸ் எல்லாம் இவ்வளோ பேஸ் இருக்கு. என்னடா சீட்டெல்லாம் அடுத்து சாப்பிடாது வாங்கடா. இது என்னடா பாப்பா கம்பெனி மேலே உட்காந்து போயிட்டு இருக்குது. புது கடைகளை வந்துடுத்து. நான் அப்படின்னு ஸ்கூல் டிஸ்கஸ் டிக்கெட்லாம் போடுறோம். நிறுத்தணும். ஐ திங்க் தேட்டர் அது தப்பா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு தேட்டரை இது பண்ணி வச்சிடறானுங்க, பூட்டி வச்சிடறானுங்க. அதே மாதிரி தான் திருச்செங்கோட்லேயும் ஒரு தேட்டரு க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தானுங்க. ஆஹா, R15 அந்த சண்டையில் போகுதுன்னா என்எஸ் போகுதுங்களா? போகாது. போனால் நாங்கள் சண்டையில் சிந்து படிடுவோம். வாங்கம்மா எங்கடா அந்த அக்கா மலையில தட்டுமா திருப்பிட்டு இருக்குது. புது சோகம். ஐ திங்கிங் ஸோ இந்த அக்காவுக்கு லைசன்ஸ் இருக்காது நினைக்கிறேன். தாத்தா நான் வெயிலுக்கு தான் கிளார் அடிக்கணும்னு நினச்சேன். அது உங்கள் மண்டான்னு எனக்கு தெரியாமல் போச்சு. கொஞ்சம் கேப் போட்டு போகலாம். அப்போ பின்னாடி வரவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சுமாட்டோவில் ஃபுட்டு டெலிவரின்னு நினச்சேன். ஆளுங்களே டெலிவரி பண்ணுறாரா? என்ன குறுகுறுன்னு பார்க்குற? சூப்பராக இருந்தது. இன்னைக்கு எப்படி எதுவும் வர தெரியல. கரெக்டாக தான் ஃபோனில் பார்த்து வச்சுட்டு வந்தேன். அது குண்டு குழியில் ஆடி டைட்டும் பண்ணிட்டேன் ரோப்பை. பட் இருந்தாலும் ஒரு பயம் தான். என்னங்க ஸ்கூலில் என்ன ஒர்க் பண்ணிட்டு வராங்க, என்ன தூங்கிருச்சுங்க. என்ன பண்றது? யாருண்டாக்கா ஐயோ தடுப்பு எடுத்துருக்கு. ரைடரா இருக்குமோ? இருங்க காட்டுறேன். காட்டுங்க அக்காவை. அக்காவா அது அண்ணான்னு தெரியலையே. அண்ணானா அக்கானா? அந்த அக்காவை போய் பாருங்க டக்குன்னு. ஐயோ படுப்பு கொடுத்துருக்குது. அக்கா போயிட்டீங்க அக்கா. எவனும் வராம இல்லை. சரி அக்கா 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 இந்த அக்கா பிடிச்சி வச்சுல அக்கா. அங்கே தெரியுதுங்களா பச்சை கலரு டியோவா? அதேதான் டியோவே தான். பெரிய ரைடராக இருப்பாங்க போலயே. அந்த டிராஃபிக்லயே போன நீ கண்டென்ட் மாட்டிக்கிட்டு எங்க ஊர்ல ஒரு பையன் இருக்கிறாங்க. டியோவை படுக்கு போட்டு திருப்புவான். டியோவை திருப்புவான், எக்ஸலை திருப்புவான். அவன் அந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. அவன் ரொம்ப கமெண்ட் பண்ணுவான். பின்னாடியே போறோம். இந்த பாப்பாவை கிராஸ் பண்ணி வச்சுங்க. நம்மள
அப்போ பாரு தீசி போங்க தாத்தா, சிரிப்பு தான். இந்த சிரிச்சனால உங்களை விட்டுட்டேன், இல்லைன்னா சிக்கியிருக்கு. ஓகே கேஸ், நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஓகே, நாளைக்கு அந்த 2 நாளுக்குள்ள. ஓகே, அது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கேன், லைக் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.